ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூல். இந்த டைப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது நார்மலாக இருக்கிற டெக்ஸ்ட்டு இதை வந்து நான் டிசைனாக டைப் டூல் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசைனாக மாற்றிருக்கேன். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டைப்போகிராஃபியை வந்து கிராஃபிக் டிசைனாக மாற்றுறதுக்கு இந்த டைப் டூல் வந்து யூஸ் ஆகுது. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு டூல் பாரில் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். டைப்பில் போயிட்டு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனல் வந்து ஆல்ரெடி நான் விண்டோஸ்லேயே நடத்தியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கேரக்டர் பேனலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர்ஸ், இந்த டெக்ஸ்ட்டோட சைஸஸ்ஸு, இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாடலு, இது பிளாக்காக வேணுமா இல்லை நேரோவாக வேணுமா ரெகுலராக வேணுமா, இது டெக்ஸ்ட்டோட ஸ்பேஸு, கலரு, போல்டு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் பேனல். இதோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து டேரெக்டாக பாருங்கள். இது ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். தென் வந்து அதே போல் தான் கிளிப்ஸ், அதாவது ஃபாண்டோட ஸ்டைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதுமாரி உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க. எல்லாமே விண்டோவில் இருக்குது, இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் ஸ்டைல் பேனல், பேராகிராஃப் ஸ்டைல் பேனல், இதுவும் ஆல்ரெடி நான் விண்டோ பேனலில் நடத்தியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி அலைஸ்ன்றது வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். ஓகேங்களா. நீங்கள் எது பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. டைப்பு, இது பாருங்கள், இந்த எட்ஜஸ்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும், ஷார்ப் ஆகும். இந்த எட்ஜஸ்ஸு ஸ்ட்ராங் வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கு, எட்ஜஸ் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். ஸ்மூத் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்மூத்து, ஸ்ட்ராங்கு, ஷார்ப் இந்த 3 மட்டும் வச்சுங்க. இது எதுவும் வேணாம். இதுவும் அதே போல் தான். எட்ஜஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓரியன்டேஷனுக்கு வந்து இது வந்து ஹரிசாண்டல் இருக்குது, இது வந்து வெர்டிக்கல். இது வந்து வெர்டிக்கலாக மாறிடுச்சு. வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்புன்றது வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு மாடலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இது பழைய ஃபோட்டோஷாப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு பாத். நான் இதை வந்து பார்த்தா மாற்ற போகிறேன். மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பாருங்கள், பார்த்தா மாறிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இப்படி இருக்கு. இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் டிசைனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுமாரி நான் பென் டூல் எடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். தென் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இப்போ நான் வந்து இந்த பேனலில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து கலர் வந்து என்ன ஆகும்னா ப்ளூ கலருக்கு மாறும். இங்கே பாருங்கள், ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு ஒரு டிசைனுக்கு மாற்றிக்கலாம். இந்த டைப்போகிராஃபியை நீங்கள் கிராஃபிக் டிசைனாக மாற்றிக்கலாம். அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இது டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி. ஓகேங்களா. இது மோஸ்ட்லி நீங்கள் பாத்தில் போய் கூட பார்த்துடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு கன்வெர்ட் ஷேப், இதுவும் சேம் தான். இதை வந்து நீங்கள் ஷேப்பாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் பென் டூல் எடுத்துங்க. பென் டூல் எடுத்துகிட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸு எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கன்வெர்ட் டு ஷேப் யூஸ் ஆகுது. இந்த கன்வெர்ட் டு ஷேப் கொடுக்கும்போது இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஷேப்பாக மாறிடும். ஓகேங்களா. தென் வந்து ரேட்ரைஸ் டைப் லேயர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டு வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு இமேஜாக மாறிடுச்சு.
டெக்ஸ்ட்டு இப்போ இமேஜாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நான் கிளிக் ஓகே பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளர் கொடுப்பேன். இப்போ இது டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் பிளர் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ரேட் வைஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் பிளர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு வந்து பிளர்ராக தெரியும். அதே வந்து ஃபில்டரில் போயிட்டு லிக்யூஃபை கொடுக்குறேன். லிக்யூஃபை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹாரர் மூவிலாம் இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள். மோஸ்ட்லி ஹாரர் மூவிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டை நார்மலாக உங்களால் அப்படி பண்ண முடியாது. டெக்ஸ்ட்டை இமேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? தென் டைப்பில் போயிட்டு ரேப் டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ட் மாதிரி வேணும்னா ஆர்ட் டிசைனு. ஓகேங்களா? ஒவ்வொன்றுனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்களான்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் டைப் டூ போய்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் செட்டிங், உங்களுக்கு டிஃபால்ட் ஃபீச்சர்ஸே மோஸ்ட்லி வச்சுருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட்டு லெரம் இப்சம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி நீங்கள் ஏதாவது செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு இதிலேருந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா இதுவே பேஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுவே ஒரு பேராகிராஃப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிடுங்க. அதுங்களா? மோஸ்ட்லி நிறைய பெரிய லைனாக இருக்குது. கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி அதுவே ஒரு டம்மி பேராகிராஃபாக கொடுத்துரும். தென் அகைன் டைப்பில் போயிட்டு சேவ் டிஃபால்ட் டைப் ஸ்டைல், லோடு டிஃபால்ட் டைப் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டையும் ப்ளஸ் ஒரு கலரு ஒரு சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை லோட் டிஃபால்ட் ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண ஸ்டைல் வந்து இதில் வந்து காப்பி ஆகிடும். அதுக்கு தான் இந்த லோட் டிஃபால்ட் டைப் ஸ்டைலும் சேவ் டிஃபால்ட் டைப் ஸ்டைலும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.